ஹலோ நண்பர்களே, சின்ன மருமகள் சீரியலின் அடுத்தடுத்து வர இருக்கும் எபிசோட்களில் கதை எதிர்பாராத திருப்பங்களை எடுக்கப் போகிறது. இந்த முறை ஒரு சாதாரண குடும்ப சண்டையோ சிறிய தவறான புரிதலோ இல்லை. பல நாட்களாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த உண்மைகள் வெடித்து சிதறும் தருணம் நெருங்கிவிட்டது. குடும்பமே மகிழ்ச்சியாக இருந்த நேரத்தில் திடீரென்று ஐஸ்வர்யாவை தேள் கொட்டியதால் அவள் உடல்நிலை மிகவும் மோசமாகி விடுகிறது. வாயில் நுரை தள்ளி உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் அவளை பார்த்ததும் வீட்டிலிருந்த அனைவரும் பதறிப்போய் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறார்கள். அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டவுடன் மருத்துவர்கள் எந்த தாமதமும் செய்யாமல் தீவிர சிகிச்சையை ஆரம்பிக்கிறார்கள். வெளியே நின்று கொண்டிருக்கும் ராஜாங்கம், சேது, ஈஸ்வரி, சித்ரா, மலர் என அனைவரின் முகத்திலும் பதட்டம் மட்டுமே தெரிகிறது. ஒவ்வொரு நொடியும் ஒரு வருடம் போல நகர டாக்டர் வெளியே வராததால் பயம் இன்னும் அதிகரிக்கிறது. என் அண்ணனிடம் நான் என்ன பதில் சொல்வேன் என்று ஈஸ்வரி கதறி கதறி அழுவது அங்கே இருந்த அனைவரின் மனதையும் கனக்கச் செய்கிறது. டாக்டர் வெளியே வந்து விஷம் உடலெங்கும் வேகமாக பரவி விட்டதாகவும் இன்னும் எந்த உறுதியான தகவலையும் சொல்ல முடியாது என்றும் கூறியதும் அனைவரின் நம்பிக்கையும் தளர ஆரம்பிக்கிறது. இதற்கிடையில் நடந்த விஷயங்களை மலர் தமிழ்ச்செல்வியிடம் சொல்ல அவளும் அதிர்ச்சியுடன் மருத்துவமனைக்கு விரைந்து வருகிறாள். நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ்செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மருத்துவமனையில் நின்று கொண்டிருந்த சேது, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, அவளை மட்டும் காப்பாற்றுங்கள் என்று கண்ணீர் மல்க டாக்டரிடம் வேண்டிக் கொள்கிறான். ஆனால் மருத்துவர்கள் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து வருவதாகவும் இப்போது எல்லாம் கடவுளின் கையில்தான் இருப்பதாகவும் சொல்லிவிடுகிறார்கள். அந்த வார்த்தைகள் கேட்டவுடன் ஈஸ்வரி கட்டுப்பாடின்றி அழ ஆரம்பிக்கிறாள். ராஜாங்கமும் அவளை சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறார். எதுவும் ஆகாது, தைரியமாக இரு என்று சொன்னாலும் யாருடைய மனதிலும் நிம்மதியில்லை. அந்த நேரத்தில் தமிழ்ச்செல்வி மருத்துவமனைக்கு வந்து மலரிடம் நடந்ததை முழுவதுமாக கேட்டு தெரிந்து கொண்டு நேராக டாக்டரிடம் பேச செல்கிறாள். ஆனால் அவளுக்கு கிடைக்கும் தகவலும் அதேதான். சிகிச்சை தொடர்ந்து கொண்டிருக்கிறது, காத்திருக்க வேண்டும் என்பதே டாக்டரின் பதில். மருத்துவமனை முழுவதும் ஒரு மரண அமைதி நிலவுகிறது. ஒவ்வொருவரும் கடவுளிடம் மனதார வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த சில மணி நேரங்கள் அனைவருக்கும் வாழ்நாளில் மறக்க முடியாத வேதனையான நேரமாக மாறுகிறது. சில நேரம் கழித்து டாக்டர் மீண்டும் வெளியே வருகிறார். அவருடைய முகத்தை பார்த்தவுடனே ஏதோ மோசமான செய்தி இருக்கிறது என்பதை அனைவரும் உணர்கிறார்கள். எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், எங்களால் ஐஸ்வர்யாவை காப்பாற்ற முடியவில்லை என்று அவர் சொன்ன அந்த ஒரு வரி அங்கே இருந்த அனைவரின் உலகத்தையே தலைகீழாக மாற்றிவிடுகிறது. ஈஸ்வரி அதிர்ச்சியில் மயங்கி கீழே விழுந்து விடுகிறாள். மலர் அவளை தாங்கி பிடிக்கிறாள். சேது பேச முடியாமல் சிலையாக நின்று விடுகிறான். ராஜாங்கம் மீண்டும் மீண்டும் இது உண்மையா என்று கேட்க டாக்டர் அமைதியாக போஸ்ட்மார்ட்டம் தொடர்பான ஆவணங்களை அவரிடம் கொடுக்கிறார். அந்த தருணத்தில் யாருக்கும் பேச வார்த்தைகள் இல்லை. ஒரே வீட்டில் இருந்த ஒரு உயிர் இப்படி திடீரென்று இல்லாமல் போய்விட்டது என்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவளுடைய அப்பா அம்மாவிடம் இந்த செய்தியை எப்படி சொல்வது என்ற கவலையே அனைவரையும் வாட்டுகிறது. இறுதியில் மனதை கல்லாக்கிக் கொண்டு தகவல் சொல்ல முடிவு செய்கிறார்கள். அந்த முடிவே குடும்பத்தின் அடுத்த பெரிய புயலுக்கு காரணமாகிறது. ஐஸ்வர்யாவின் பெற்றோர் மருத்துவமனைக்கு வருவதற்குள் வீட்டிலும் மருத்துவமனையிலும் பரிதாபமான சூழல் உருவாகிவிடுகிறது. ஈஸ்வரி அழுதபடியே, என் அண்ணனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்று தலையை அடித்துக்கொண்டு கதறுகிறாள். ராஜாங்கம் நடந்ததை மாற்ற முடியாது என்று சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார். ஆனால் ஈஸ்வரி கோபத்தில் இந்த மரணத்திற்கு குடும்பத்தினரே காரணம் என்று குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறாள். அந்த குற்றச்சாட்டு ராஜாங்கத்தையும் சேதுவையும் மிகவும் வேதனைப்படுத்துகிறது. நாங்களும் காப்பாற்றத்தான் போராடினோம் என்று அவர்கள் கூறினாலும் ஈஸ்வரியின் கோபம் குறையவில்லை. இதற்கிடையில் கருப்பு ஐஸ்வர்யாவின் பெற்றோருக்கு தகவல் சொல்லிவிட்டதாகவும் அவர்கள் மிகுந்த கோபத்துடனும் துக்கத்துடனும் கிளம்பி வருவதாகவும் கூறுகிறான். அந்த செய்தி கேட்டு வீட்டிலிருந்த அனைவருக்கும் இன்னும் பயம் அதிகரிக்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஒவ்வொருவரும் தங்களது தவறுகளையும் கடந்த கால முடிவுகளையும் நினைத்து மனதிற்குள் போராடிக் கொண்டே இருக்கிறார்கள். ஐஸ்வர்யாவின் உடல் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டதும் அந்த வீடு முழுவதும் அழுகை சத்தம் மட்டுமே கேட்கிறது. அப்பொழுது கருப்புக்கு திடீரென்று சாமி வந்து பேச ஆரம்பிக்கிறார். இந்த வீட்டில் நடந்த பெரிய தவறை பலமுறை சொல்ல வாய்ப்பு கொடுத்தேன், ஆனால் யாரும் உண்மையை வெளியில் சொல்லவில்லை. அதனால்தான் ஒரு உயிரை பலியாக எடுத்துக்கொண்டேன். இனிமேலும் உண்மையை மறைத்தால் இன்னும் உயிர்கள் போகும் என்ற அந்த வார்த்தைகள் அங்கே இருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்துகின்றன. குறிப்பாக சித்ராவும் ஈஸ்வரியும் பயத்தில் நடுங்க ஆரம்பிக்கிறார்கள்.
இத்தனை நாட்களாக மறைத்து வைத்திருந்த ரகசியம் இப்பொழுது சொல்லாமல் இருந்தால் இன்னும் பெரிய விபத்து நடக்கும் என்ற பயம் அவர்களை வாட்டுகிறது. சித்ரா மனதளவில் உடைந்து போய் இனி மறைக்க முடியாது, எல்லா உண்மையையும் சொல்லிவிடலாம் என்று முடிவு செய்கிறாள். அந்த ஒரு முடிவே பல வருடங்களாக மறைந்து கிடந்த உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது. ராஜாங்கத்தின் முன்னால் நின்று சித்ரா கண்ணீர் மல்க எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்கிறாள். தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டும் என்ற ஆசையில்தான் தானும் தன் அம்மாவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து பல சூழ்ச்சிகளை செய்ததாக சொல்ல ஆரம்பிக்கிறாள். தமிழ்ச்செல்வியின் போனில் இருந்து அவளுடைய அப்பாவிடம் போலியாக பேச வைத்ததும், தவறான தகவல்களை பரப்பியதும், அதனால் நடந்த திருமணங்களும், அதன் விளைவாக ராஜாங்கம் சிறைக்கு போனதும், சேதுவின் வாழ்க்கை சிதைந்ததும் எல்லாமே தங்களுடைய செயல்களின் விளைவுதான் என்று ஒவ்வொன்றாக ஒப்புக்கொள்கிறாள். இதைக் கேட்ட ராஜாங்கம் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார். சேதுவால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த அளவுக்கு பெரிய துரோகம் செய்துவிட்டு எப்படி இத்தனை நாள் அமைதியாக இருந்தீர்கள் என்று சித்ராவை கடுமையாக